வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டு இந்த சமூகத்தில் நிறைய போராடி நம்ம சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலியமா ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி இவங்க கல்யாணமோ காதல் வாழ்க்கையோ இந்த உலகத்துக்கே ஒரு உதாரணமா இருக்கு. இத போல இவங்க என்னைக்குமே வாழ நம்ம ஆஹா என்ன பொறுத்த ஷோ மூலியமா இவங்களை வாழ்த்தி வர வைப்போம். இன்னைக்கு நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுக்கு முதல் வர போற கப்பிள் கிருஷ்ணகுமார் அண்ட் பாலரமணி. ஹாய், வாங்க, வெல்கம் டு ஆஹா என்ன பொறுத்த. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். ஓகே, உங்களை பத்தியான ஏவிய பார்க்கலாமா? Sure. Let's have the AV please. ஒரே வீட்டில் 8 மாதம் பேசாமல் இருந்தவர்கள் நம் அரங்கில் பேசியது மெய்சிலிர்க்க வைப்பதாக இருந்தது. லவ் பண்ணி 10 days 20 days இருந்தோம். அப்புறம் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே நக்கல் அடித்தாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு முன்னேறி 12th முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஏபி காலேஜில் படித்தேன். அப்பயும் எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ எங்களை யாருமே இந்த பொண்ணு ஆல்ரெடி ஆசிட் குமார்னா எல்லாமே தெரியும். இப்போ என் பேரை சொல்கிறப்ப பாலரமணியா அட்வொகேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது இருக்குது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக என் குழந்தை என்னோட ஹஸ்பண்டோட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சமுதாயத்தில் பலரால் கேலி கூத்தாடப்பட்ட இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை மூலம் தாங்கள் சிறந்தவர்கள் என்று நிரூபித்துள்ளார்கள். என் மனைவி எவ்வளவோ எனக்கு வாழ்க்கையில் உதவி செஞ்சுட்டா. அவளுக்காண்டி நான் எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்படுறேன். தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டி கொடுத்து அளவாக்கணும்னு தான் என்னோட ஆசை. சூப்பர். கிருஷ்ணகுமார், உங்களுக்கு உங்க வைஃப் ரொம்ப பிடிக்கும். எதுக்காக உங்களை அவ்வளவு பிடிக்கும்? 3 ரீசன் சொல்லுங்களேன். நல்லா படிப்பாங்க மேடம். நல்லா படிப்பாங்க. ஓகே. என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நல்லா சமையல் பண்ணுவாங்க. சூப்பர். உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் பத்தி என்ன ரொம்ப பிடிக்கும்? நல்லா காமா இருப்பாரு. ஓகே. அப்புறம் எல்லாத்திட்டையும் ஜாலியா இருப்பாரு, அது பிடிக்கும். இன்னொரு விஷயத்த சொல்லுங்க. நல்லா பாத்துக்குவாரு. நிறைய விஷயங்க நீங்க உங்க ஹஸ்பண்டுக்காக டெடிகேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. அது எதுக்காக? இந்த சமயத்தில் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன் மேடம். தட்ஸ் இட். சூப்பர். அதே மாதிரி சூப்பர்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே பாக்குறாங்க. எங்களோட ட்ரெடிஷன் இங்க வந்த கப்பலுக்கு திருப்பி மாலை மாத்தி நாங்க பாக்கணும். எங்களுக்காக நீங்க திருப்பி கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. இப்ப பாலரமணி, நீங்க இப்ப என்னவா இருக்கீங்க? நான் அட்வொகேட்டா இருக்கேன் மேம். அதுக்கு காரணம் யாரு? என் ஹஸ்பண்ட் தான். உங்களோட ஹஸ்பண்ட் தான். காலரை தூக்கி விட்டு சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் தான் மேடம். உங்க ஹஸ்பண்ட் தானே காரணம். இன்னைக்கு பாலரமணி ஒரு அட்வொகேட்டா இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் காரணம். இன்னைக்கு அவங்க சூப்பர் கப்பலா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கீங்க. தேங்க்யூ. நம்ம ஆஹா என்ன பொறுத்ததுக்கு அடுத்து வர போற கப்பல் பார்கவி அண்ட் சதீஷ் குமார். ஹலோ பார்கவி, எப்படி இருக்கீங்க? பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. சதீஷ், எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பார்கவியை எப்படி சொல்றது, கண்ணுல வச்சு பாத்துட்டு இருக்கேன். கண்ணுல வச்சு பாத்துட்டு இருக்கீங்க. அது நெஞ்ச தொட்டுட்டீங்க. சோ உங்களை பத்தி ஏவிய பார்க்கலாமா? லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ். ஒரு காதலின் மறுபக்கத்தில் கலங்க வைக்கும் 3 கொலைகள், 3 வருடமாக புதைக்கப்பட்ட உண்மைகள். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக உங்கள் கண் முன்னே நேரடி சாட்சியாக இந்த துடிவான பயணத்தில் இணைந்திருப்போம். நான் தான் பார்கவி. என்னை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் சதீஷ். என்னை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஜீ தமிழ் சேனலில். ஆனால் நான் லவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்கவி இந்த ஊர் இல்லை, அவங்க வெளியூர். ஒரு நாள் திருவிழா, எங்கள் ஊரில் கோவில் திருவிழாவுக்கு தான் அவங்க வந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்பா அம்மா பார்த்துருந்தா கூட இவ்வளோ நல்ல பையனாக பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. எல்லா விஷயத்துலையுமே ஹீ இஸ் வெரி சப்போர்ட்டட். பார்கவி, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ கண்ணில் தண்ணி வருது. என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம்.
சந்தோஷமா சந்தோஷமா தான் இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கீங்க. இனிமே உங்க லைஃப்ல வந்து சந்தோஷத்துக்கு மட்டும்தான் கண்ணீர் வரணும். சந்தோஷமா தானே இருக்கீங்க? அதுக்காக தான் நாங்க இந்த ஷோக்கே கூப்பிட்டிருக்கோம். ஓகே, நோ டியர்ஸ், நோ மோர் டியர்ஸ் இன் யுவர் லைஃப். எங்களோட ட்ரெடிஷன் மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? சதீஷ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் பார்கவி? என்னை விட ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் அவரை தான் பிடிக்கும். சதீஷ் உங்க வைஃப் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. பூமியோட ஆகாயத்தோட பூமி ஆகாயத்தோட ரொம்ப பிடிக்குமா அவங்கள? ஓகே, சூப்பர். நீங்க போய் உங்க எடுத்துக்க. நம்ம ஆகாயன பொறுத்ததுக்கு அடுத்து வர போற கப்பிள் பாலாஜி அண்ட் லலிதா. ஹலோ, வணக்கம் பாலாஜி, எப்படி இருக்கீங்க? ஹாய் லலிதா, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆகாயன பொறுத்தம். உங்களை பத்தியான ஏவியை பார்க்கலாமா? லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ். சில வருடங்களுக்கு முன்பு சென்னை வண்ணாரப்பேட்டை ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகே ஒரு சிறுவன் பரிதாபமாக அமர்ந்து கொண்டிருந்திருக்கிறான். அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அவனை நெருங்கி பார்த்தபோதுதான் அவன் மனநலம் குன்றிய சிறுவன் என தெரிந்திருக்கிறது. அந்த பையன் வந்து அவன் வந்து மென்டல் நல்லா இருக்கான், ஓகேங்களா? அவன் துணி அவன் துவைச்சுக்கிறான், அவன் குளிக்கிறான், டெய்லி குளிக்கிறான், ஓகேங்களா? எல்லாமே நல்லா பண்ணுறான். கழுவிட்டு தான் மேடம் சாப்பிட்றான் அந்த பையன். அப்ப யாரு துணிக்கு சோப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க? ஆக்சுவலி என்னால் பார்க்க முடியல அவனால. நானி பாலாஜி, உங்களை பார்த்த உடனே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ரோட்ல ஒரு மனுஷன் அடிபட்டு கிடந்தாலும் யாரும் திரும்பி பார்க்காம போவாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த பையனை வந்து அவங்க பேரண்ட்ஸோட சேர்த்து வச்சிருக்கீங்க, பெரிய விஷயம். உங்களுக்கு எதுக்கு போனா போட்டோம் அப்படின்னு தோணாம ஏன் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு? இல்லை மேடம், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அழுவும் போது என்னால் வந்து என்னால் தாங்க முடியல. சாப்பாடுலாம் என் ஒய்ஃப் கொடுத்துருவாங்க, ஓகே, அதான் ப்ராப்ளம் இல்லை. பட் அவன் வந்து அந்த அழுவும் போது என்ன வந்து ஒரு அம்மா அப்பா கிட்ட இருக்கிற இது வந்து கிடைக்காது, வெளியாளுக்கு கிடைக்காது. நாங்கள் என்ன தான் நல்லா பார்த்தாலும் கூட, எங்கள் வீட்டு ஆண்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பார்த்தா கூட அவனுக்கு ஒரு அம்மா அப்பா கிட்ட அந்த இருக்காது, தெரியாது சொல்லி தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டே மாணவி சொல்லியிருந்தாங்க. அப்பம்மா தான் சரி ஓகே எங்கெங்கே ட்ரை பண்ணோம் நாங்கள். ஆனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணோம் நாங்கள் ஆசிரமத்துக்கு. அப்பம்மா தான் ஒரு ஃப்ரெண்டு முன்னாடி ஜிடிவி போயிடலாம், அங்கேயும் வந்தான், நல்லாயிட்டான், சூப்பராக. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லலிதா அவங்க பேரண்ட்ஸை பார்த்தீங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ரொம்ப தேங்க்ஸ், நன்றி சொன்னாங்க. இல்லை, அவங்களும் வந்து 8 வருஷமா அந்த பையன் மிஸ்ஸிங்க. 8 வருஷமா அவங்க தேடி தான் இருக்காங்க. அவங்களும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பட் வந்து அவங்களால ஒன்றும் பையனை பற்றி ஒரு துரும்பு கூட அதுக்காக தான் அவங்க வந்து மும்பைல இருந்து வந்து பையனை கூட்டு போயிருக்காங்க. பட் நீங்க தானே அவங்கள வந்து உங்க மூலியமா தானே அவங்க பையன் அவங்க கிட்ட சேர்ந்திருக்கா. கூட இல்லை, உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்திலேயே மழை பெய்யுதுன்னு சொல்லலாம். சொல்வதெல்லாம் உண்மை மூலியமா நிறைய குடும்பங்கள் சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எங்களுக்காக நீங்க இப்ப மாலை மாத்திட்டு தான் ஆகணும். ரெடியா இருக்கீங்களா? பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, வைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. இன்னைக்கு நம்ம ஆகாயன பொறுத்ததுக்கு வந்திருக்கிற 3 கப்பல்ஸுமே சொல்வதெல்லாம் உண்மை மூலியமா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இந்த கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. சொல்வதெல்லாம் உண்மையில லட்சுமி ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆகாயன பொறுத்தத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தரை இன்னும் அதிகமா லவ் பண்ண வைக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? எங்க கேம் ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆகாயன பொறுத்தத்துல மொத்தம் 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டு கொண்டேன்.
எலிமினிகேஷன் ரவுண்ட். So நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஜென்ஸ் கொஞ்சம் வெளியே வரீங்களா? எல்லாருக்குமே கோலம் போட வருமா? வருமா? உங்களுக்கு வருமா? உங்களுக்கு வருமா? ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. டெய்லி வீட்டு முன்னாடி கோலம் போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கோலத்தை இங்க போடுங்க. அந்த கோலத்தை பார்த்து உங்க ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். உங்களோட சேர்த்து இன்னும் 2 பேரும் கோலம் போட போறாங்க. அந்த 5 கோலத்துல நீங்க போட்ட கோலம் எதுன்னு உங்க ஹஸ்பண்ட் கரெக்டா கண்டுபிடிக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க 100 பாயிண்ட்ஸ். ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா 0 பாயிண்ட்ஸ். வாங்க. கோலம் பயங்கரமா பின்றீங்க, சூப்பரா போடுறீங்க. பார்கவி விட்டா ஃபுல் ஃப்ளோர்ல போட்டுடுவீங்க போல இருக்கு. பாலரமணி நீங்க கூட சூப்பரா போடுறீங்க. Thank you மேம். லலிதா பூஜை ரூம்ல போட வேண்டிய கோலம் எல்லாம் இங்க போட்டிருக்கீங்க. ரெகுலரா போடுற பழக்கம் இருக்கா? நான் உங்களெல்லாம் வந்து கலாய்க்கலாம் போட வராதுன்னு நினைச்சா 3 பேருமே சூப்பரா போட்டுட்டீங்க. நீங்க போய் உட்காந்துக்க. பாலரமணி, உங்க ஹஸ்பண்ட் வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? என்ன ரமான் கூப்பிடுவாரு. ரமான் கூப்பிட போறாங்க. இனிமே நானும் உங்களை ரமாதான் கூப்பிட போறேன். ஓகேயா? கூப்பிடுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஆசையா எப்படி கூப்பிடுவீங்க? மாமான் கூப்பிடுவாரு. மாமான் கூப்பிடுறீங்களா? உங்க ஹஸ்பண்ட் எங்களுக்காக கூப்பிடுறீங்களா? மாமா சீக்கிரமா வாங்க. நீங்க வந்து இந்த 5 கோலத்துல உங்க வைஃப் கோலம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க கோலம் எதுன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். தப்பாயிடுச்சுன்னா 0 பாயிண்ட்ஸ். கிட்ட போய் நல்லா பார்த்து கண்டுபிடிங்க. கலகத்துல அவங்க கோலம் போட்டப்புறம் எந்திரிச்சு பார்த்திருக்கீங்களா? வீட்டு வெளியே போகும்போது பார்த்துருக்கேன் மேடம். கண்டிப்பா எதாத்தான் மேடம் இருக்கும். இதுதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? இந்த தாமரை அதிகம் போடுவோம் மேடம். இதுதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. லாக் பண்ணிடலாம். தப்பாயிடுச்சுன்னா ஒருவேளை 0. ஓகேயா? இல்ல இதான் இருக்கும். இதுதான் இருக்கும். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்க. ரமா வாங்க. நீங்க இந்த கோலம் போட்டிருக்கீங்க? எஸ் மேம், நான் தான் போட்டேன். அவங்க தான் போட்டிருக்காங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ரவுண்ட்ல ரமா அண்ட் கிருஷ்ணகுமார் கரெக்டா சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். பார்கவி, நீங்க உங்க ஹஸ்பண்ட எப்படி ஆசையா கூடுவீங்க? மாமான்னு தான் கூடுவீங்களா? உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? மாமா. இங்க வந்து உங்க வைஃப் கோலம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டு இருக்கிற கோலம் எதுன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். 3 பேர் தான் வந்திருக்கு, 5 கோலம் வச்சிருக்கீங்க. பார்கவி, உங்க மாமா உஷார் தான். உங்க 3 பேரும் கோலம் போட்டிருக்காங்க. கூட சேர்ந்து இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக இன்னும் 2 பேருக்கு நாங்க கோலம் போட்டு யாரும் சொல்றீங்க, நான் அடி கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த 5 கோலத்துல வந்து உங்க வைஃப் போட்ட கோலம் எதுன்னு நீங்க கரெக்டா சொல்லணும். ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? இல்ல இந்த மாதிரி வளைவுலாம் எங்க வீட்டு வாசல்ல நிறைய பார்த்திருக்கேன். இப்படி 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 இந்த மாதிரி. ஒருவேளை ராங் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க 0 பாயிண்ட்ஸ். பரவாயில்ல விடுங்க. பரவாயில்லையா? கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்கவி வாங்க. பார்கவி, நீங்க தான் இந்த கோலத்தை போட்டிருக்காங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. நீங்க தான் போட்டுதா? நான் தான் போட்டேன். அவர் கண்டுபிடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பார்கவி? கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு பார்கவியும் சதீஷ் கூட கோலத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். லலிதா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி ஆசையா கூப்பிடுவீங்க? ஏமி. ஏமினவா? ஓ, உங்க ஹஸ்பண்ட் எங்களுக்காக கூப்பிடுங்களே. ஏமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலாஜி, உங்க வைஃபுக்கு கோலம் போட தெரியுமா? நல்லா க்ளீனா போடுவாங்க. நல்ல க்ளீனா போடுவாங்களா? ஓகே. இன்னைக்கு அவங்க கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலம் எதுன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ஒன். எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் வீட்ல. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்குமா உங்க வீட்ல? ஆமா. ஒருவேளை ராங் ஆயிடுச்சுன்னா 0 பாயிண்ட். இல்லப்பா. உங்க வைஃப் நீங்க எப்படி ஆசையா கூப்பிடுவீங்க? தாவா. ஆமா, தா. உங்க தாவா கொஞ்சம் கூப்பிடுங்களே. தா. லலிதா, இதுதான் நீங்க
போட்ட கோலம்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. இந்த கோலம் தான் நீங்க போட்டீங்களா? சாமியார் அந்த கோலம் இருக்கும். ஓகே. வெளியே வந்து ரங்கோலி போடுவேன். மோஸ்ட்லி ரங்கோலி தான். ரங்கோலி தான் நிறைய போடுவீங்க. ஸோ வீட்டுக்கு சாமி முன்னாடி இந்த கோலம் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாலாஜி லலிதா போட்ட கோலத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் 100 பாயிண்ட். சொல்வதெல்லாம் உண்மையில இந்த வந்த 3 கப்பலுமே அவங்க கஷ்டத்தெல்லாம் மறந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் சோகம் இருக்குங்க. சோகத்தெல்லாம் சொல்லுதெல்லாம் உண்மையில தொலைச்சிட்டு இன்னைக்கு வந்து ஜாலியா இருக்காங்க. நீங்களும் இந்த ஷோ ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. நம்ம ஆஹா என்ற பொறுத்தவரை 2வது ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். So let's play நீ பாதி நான் பாதி. ரமா அண்ட் கிருஷ்ணன் வரீங்களா? எங்களோட ட்ரெடிஷன், உங்க வைஃபுக்கு பொட்டு வச்சு விட ரெடியா இருக்கீங்களா? சரி மேடம். ரமா, கண்ணை மூடிட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படி சொல்றதுன்னு தெரியல மேடம் எனக்கு. மேடம் தான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. மேரேஜ் வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் கிடையாது, லவ் மேரேஜ். ரிஜிஸ்டர்ஸ் தான் பண்ணோம். ஒரு 4 பேர்த்து மத்தியிலும் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு வந்து மீடியா மூலியம் பண்ணுறோம். எல்லாரும் பார்க்கறதுனால எனக்கு எல்லாருமே பார்க்க போறாங்க. ஆமா, இதான் இப்போ பெரிய மேரேஜ் மாதிரி எனக்கு தெரியுது. ஓ, தட்ஸ் நைஸ். இதுதான் நீங்க சொல்ல வந்ததா? ஆமா. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே. பாலாரமணி, உங்களுக்கான क्वेश्चन. உங்க ஹஸ்பண்ட் மேல நீங்க எதுக்காக கோவப்படுவீங்க? சண்டை போட்டாருன்னா நான் கோவப்படுவேன். அவர் எதுக்காக சண்டை போடுவாரு? சும்மா சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவோம். சும்மா சின்ன விஷயத்துக்கு. சின்ன சண்டை போடுற இடத்துல தான் நிறைய பாசம் அன்பு இருக்கும். பட் உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. லேட்டா வந்து வீட்டுக்கு லேட்டா வந்தா வைஃபுக்கு கோவம் வரும், சண்டை போடுவாங்கன்னு அவங்க எழுதிருக்காங்க. கேள்விக்கு தப்பான பதில் ஆயிடுச்சு. 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. கவலைப்படாதீங்க, இன்னும் 5 கேள்வி இருக்கே. ஓகே, கிருஷ்ணகுமார், உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க மனைவி பத்தி எந்த விஷயத்துல பெருமை நினைக்கிறீங்க? இந்த சமைக்கிற விஷயத்துல ரொம்ப சூப்பரா சமைப்பாங்களா? சமைப்பாங்க. அவங்க வேற என்னென்னதுக்கு பிடிக்கும்? அவங்க வேற என்னென்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை, என்னை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. உங்களை ரொம்ப லைக் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு பெருமையா? ஆமா, கண்டிப்பா என்ன பாத்துக்கிறாள்ல மேடம். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அவங்க அம்மாங்க அப்பாவை நல்லா கேரா கொஞ்சம் பார்ப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவா ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், என் மேல பெருமை அப்படின்னு. இந்த கேள்விக்கு தப்பான பதிலாச்சு, பரவாயில்ல. இன்னும் 4 கேள்வி இருக்கு. ரமா, உங்களுக்கான क्वेश्चन. நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க? ஏதாவது ஒரு டூர், எந்த ஊருக்கு போகணும்னு நினைப்பீங்க? கோவா. கோவாவா? உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்கன்னு கேட்கலாமா? என்ன எழுதிருக்கீங்க? கோவானா அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். So 10 points. கிருஷ்ணகுமார், உங்களுக்கான கேள்வி. நீங்க உங்க மேரேஜ் டைம்லுக்கும் இப்போத்துக்கும் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க உங்க கேரக்டர்? நான் இப்போ ரொம்ப அமைதியா இருக்கேன் மேடம். எல்லாத்து மேலும் கோவமெல்லாம் போட மாட்டேன். உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன எழுதிருக்கீங்க ரம்மா? அந்த கோவப்படுற ஒரு கேரக்டர் வந்து டோட்டலா வந்து குறைச்சிருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்காங்கன்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதிலாச்சு. இன்னொரு பெலூன் உடைக்கணுமே. another 10 points. ரமா, உங்களுக்கான கேள்வி. உங்க குழந்தைக்கு யார் பேர் வச்சது? நாங்க 2 பேரும் சேர்ந்து. நீங்க 2 பேரும் சேர்ந்து வச்சீங்களா? அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து தான் மேடம். 2 பேரும் சேர்ந்துதான் வச்சிருக்கோம் பேருன்னு அவங்களும் கரெக்டா சொல்லிட்டாங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 points. உங்களுக்கான கடைசி கேள்வி. உங்க மேரேஜ் அப்போ நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? கல்யாணத்துல இல்லை மேடம். கல்யாண நேரத்துல எந்த வேலையும் பார்த்தது இல்ல. உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? கேளுங்க. இல்ல, எந்த வேலையும் பண்ணல. அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஜெராக்ஸ் மிஷின், கலர் பிரிண்ட் அவுட், ப்ரௌசிங் எல்லாம் வச்சிருக்கோம். ஒரு கடை வச்சு ஒரு நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். ரொம்ப நல்ல விஷயம். இந்த நீ பாதி நான் பாதி இந்த ரவுண்ட்ல 6 கேள்விக்கு 4 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. அதனால உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ்.
நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பெலூன் உடைக்கணும். சதீஷ் குமார் அண்ட் பார்கவி. சதீஷ் வந்து நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ரெடியா இருக்காங்க வர்றதுக்கு. வாங்க வாங்க. சதீஷ், உங்களுக்கு உங்க வைஃப் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க, எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போவாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க டக்குன்னு. ஓகே. ஆனால் திடீர்னு சடனாக கோவப்பட்டாங்கனாக்கா சீக்கிரம் உள்ள ஆக மாட்டாங்க. எப்படி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவீங்க? எப்படி சிரிச்சு தான் சமாதானப்படுத்தணும், வேற வழி இல்லை. அதே சந்தோஷத்தோட உங்க வைஃபுக்கு இப்போ வந்து குங்குமம் வச்சு விடுறீங்களா? அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. இது சிரிச்சுட்டே இதே மாதிரி இருங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்ப நம்ம ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? சதீஷ், உங்களுக்கான கேள்வி. உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா மறக்க முடியாத தருணம் என்னன்னு சொல்லிருப்பாங்க உங்க வைஃப்? பேபி. பேபியா? உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? குழந்தை பிறந்தது தான் இது. குழந்தை எங்களுக்கு பிறந்துதான் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். பார்கவி, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்டுல, உங்க அப்பா அம்மா வீட்டுல உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? என்ன எழுதிருக்கீங்க? யாரும் கிடையாது. யாரும் கிடையாதுன்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். சதீஷ், உங்களுக்கு அடுத்த கேள்வி. நீங்க 2 பேருமே உங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க பொதுவா? ஜீ தமிழ் தொலைக்காட்சி. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஜீ தமிழ் தான் மேம் இது. ஜீ தமிழ்னா அவங்களும் கரெக்டா சொல்லிருக்காங்க. உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு எடுத்து வந்திருக்குது அந்த ஜீ தமிழுக்கு. டர்னிங் பாயிண்ட் இல்லையா? மறக்க முடியாத தருணம். ஜீ தமிழ் உங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணிச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி சொல்றது, ஒரு ஸ்டெப்ல இருந்து வாழ்க்கையில இன்னொரு ஸ்டெப்புக்கு போறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் அவங்களால தான் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதுக்கப்புறம் தான் கிடைச்சது. தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு ஜீ தமிழ்னால வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கேள்விக்கு கரெக்டான பதில் another 10 points. பார்கவி, உங்களுக்கான 2வது கேள்வி. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் போயிருப்பீங்களா நிறைய இடத்துக்கு? எந்த இடத்துக்கு இனிமே போவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எங்க வீட்டுக்கு போகவே கூடாது. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து போக கூடாது. நீங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போகக்கூடாது. கரெக்ட் ஆன்சர். பெலூன் உடைக்கிற கவலையே படாதீங்க. சதீஷ், உங்களுக்கான கேள்வி. நீங்க பார்கவியை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க இல்லையா? அப்ப என்ன படிச்சிட்டு இருந்தாங்க? 10th படிச்சிட்டு இருந்தாங்களா? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? 10th படிச்சிட்டு. 10th அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். பார்கவி, உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஃபியூச்சர்ல நீங்க என்னவா ஆகணும்னு உங்க ஹஸ்பண்ட் ஆசைப்படுறாரு? நான் ஐஏஎஸ் ஆகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. படிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்காக பி படிச்சுட்டு இருக்கேன். டிகிரி முடிச்சோடனே மேல ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசையா இருக்கீங்க. ஒழுங்கா படிக்கிறீங்களா? நல்லா படிச்சு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஐஏஎஸ் ஆயிட்டீங்கன்னா நல்லது. ஓகே. கேள்விக்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஐஏஎஸ். ஐஏஎஸ்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். இந்த ரவுண்ட்ல பார்கவி அண்ட் குமார் 6 கேள்விக்கும் கரெக்டான பதில் எழுதிட்டாங்க. அதனால அவங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். சூப்பர். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அடுத்தது பாலாஜி அண்ட் லலிதா. வாங்க. கல்யாணத்தே நிலா, காய்ச்சாத பால் நிலா, நீதானே வானிலா, என்னோடு வானிலா, தேயாத வெண்ணிலா,
உன் காதல் கண்ணிலா. அடிக்கடி இந்த மாதிரி காலுக்கு விழுந்துடுவாங்களா லதா? பண்டிகை அன்னைக்கு விழுவீங்க. ஓ தட்ஸ் நைஸ். இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? லலிதா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் செய்யற எல்லா விஷயத்துலயும் நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுவீங்களா? அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? ஆமா பண்ணுவேன். ஆமா பண்ணுவாங்கன்னு அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். அடுத்தது பாலாஜி, உங்களுக்கான கேள்வி. உங்ககிட்ட உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்டுவோம் மேடம். எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணும். ஆனா உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன எழுதிருக்கீங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப். எல்லாம் அட்ஜஸ்ட் ஹெல்ப் அதெல்லாம் கரெக்ட் ஆக முடியாது. அவங்க வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க எழுதிருக்காங்க. கேள்விக்கு தப்பான பதிலாச்சு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்த கேள்வி லலிதா, உங்களுக்கான கேள்வி. வெளியே நிறைய உங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? உங்க வீட்டு வேலையிலே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாரா? நான் அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டே கேளுங்க. அதான் பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்னு அவங்களும் எழுதிருக்காங்க. ஏங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றீங்க? உங்க வைஃப்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. இல்ல மேடம், இதயத்துல இருக்கு மேடம். இதயத்துல இருக்கு. அடிக்கடி அப்பப்ப ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? கேள்விக்கு கரெக்டான பதிலாச்சு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமே. கொடுக்கவா வேண்டாமா? கொடுங்க மேடம், கொடுங்க. ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ். பாலாஜி, உங்களுக்கான கேள்வி. நீங்க பண்ண எந்த விஷயம் உங்க வைஃப்க்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது? நானி விஷயம் தான். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நானிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமை எடுத்து வந்து கொடுத்துருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். லலிதா, உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு மறக்க முடியாத பர்சன் யாரு? ராமண்ணா. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். பாலாஜி, இப்போ உங்களுக்கான கடைசி கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் எது? காஷ்மீர். காஷ்மீரா? காஷ்மீர் அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட். இந்த ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இதுல 6 கேள்விக்கு 5 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 50 பாயிண்ட். 2 பேரும் சேர்ந்து இந்த பெலூன் உடைச்சிருங்க. இவங்க சோகத்தையும் தாண்டி இவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன அழகான விஷயங்க இருக்கு. இவங்க வாழ்க்கையில நிறைய சோகத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. விளையாட உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கோ இல்லையோ, இப்போ நீங்க வந்து விளையாட போறீங்க எங்க கேம்ல காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த கேம் விளையாட போறீங்க. கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரமா அண்ட் கிருஷ்ணன் வாங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்காக சைக்கிள் ஓட்டி ரோஜா பூ எடுத்து உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்காக அந்த கேமே வச்சிடலாமே. அதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரெடிஷன் இருக்கே. புஞ்சிரி தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி முத்தொளி சிந்திக்கோ மஞ்சளி வர்ண சுந்தரி வாவே தங்கு நக்க தகதிமியாடும் தங்க நிலாவே. புஞ்சிரி தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி முத்தொளி சிந்திக்கோ மஞ்சளி வர்ண சுந்தரி வாவே தங்கு நக்க தகதிமியாடும் தங்க நிலாவே. உங்க வைஃப் பாருங்க, அப்படியே ஸ்மைல், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லையா? சந்தோஷம் தான் மேடம். இப்போ எங்க கேம் விளையாடலாமா? ஓகே மேடம். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா கிருஷ்ணன்? சைக்கிளை ஓட்டிட்டு அந்த ரோஜா பூவை எடுத்து உங்க வைஃப் கிட்ட கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். பதிலுக்கு அவங்களும் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா சைக்கிளை ஓட்டி அந்த ரோஜா பூ எடுத்து உங்க வைஃபுக்கு கொடுப்பீங்க. அவ்வளவு பாயிண்ட்ஸ் நாங்க கொடுப்போம். ஒவ்வொரு ரோஜாக்குமே 10 பாயிண்ட். கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேடம். ஓகே, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சான். ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான். வச்சதில்ல என்னடி உண்டாச்சு. நாம் பூவே எடுத்து ஐ லவ் யூ. நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால. அத வைக்கணும் தன்னால.
ஐ லவ் யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க பதிலுக்கு இப்போ வந்து சத்தமா உங்க ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க. லவ் யூ. ஓ தட்ஸ் சோ ஸ்வீட். உங்களுக்காக தான். உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 60 பாயிண்ட்ஸ். குமார் ரெடியா உங்க வைஃபை வந்து ஒரு ரவுண்ட் கூட்டி போறதுக்கு? சின்ன சேஞ்ச் மேம், நான் வேணா ஒரு சூப்பர். ரமா நீங்க ஓட்டுங்க, பின்னாடி குமார் உட்காருவாங்க. ரெடியா? ஓகே. கை கொடுங்க நீங்க. சூப்பர் ரமா. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச். நான் ஓட்டுட்டுமான்னு கேட்டீங்க, ரொம்ப கியூட்டா இருந்தது. தேங்க்யூ மேம். குமார் சொல்லுங்க மேடம். உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்டாட்டி, ஒரு அழகான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு போற ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இன்னும் நான் கொடுத்து வச்சிருக்கேன் மேடம். இப்போ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, இன்னைக்கு கஷ்டம் இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சூப்பர். தேங்க்யூ. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. தேங்க்யூ. அடுத்தது பார்கவி and சதீஷ், வாங்க. எப்படி அவங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்க, அந்த லவ் ஸ்டோரி கதையை சொல்லுங்களேன் எங்களுக்கு. கிஃப்ட் எடுத்தோடனே கிஃப்டா? எடுத்தோடனே கிஃப்ட் தான். என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? தாஜ்மஹால். தாஜ்மஹால், வாவ். அவர் என்ன சொன்னாரு அந்த தாஜ்மஹால் உங்ககிட்ட கொடுக்கும்போது? என்ன சொன்னீங்க? எங்க வாங்கின உடனே ஆள் இல்லைங்க அந்த இடத்துல. ஒருத்தர் வந்து மனசுக்குள்ள விரும்பிட்டு இருந்தீங்க, நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க. அது எப்போ சொன்னீங்க? அதுக்கப்புறம் என் பர்த்டே வந்தது, அப்பதான் சொன்னேன். ஓ நீங்க தான் சொன்னீங்களா? நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் பர்த்டே வாமே அப்படின்னு. அவங்களுக்கோ அது வரைக்கும் சொல்லவே இல்லை, நான் கிஃப்ட் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேற என்ன வேணும்னா அந்த 3 வார்த்தையை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை நீங்கள் நான் கிஃப்டே வாங்கிட்டு வந்து கொடுத்துறேங்க அப்படின்னு நான் சரிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கோமா ஃபோன் வச்சுருந்தேன். திரும்ப நானே தான் ஃபோன் பண்ணேன். நானே ஃபோன் பண்ணி அப்புறம் ஐ லவ் யூ சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ. எங்களுக்காக இன்னொரு தடவை உங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்களேன். ஐ லவ் யூ சதீஷ். ஐ டு லவ் யூ. ஓகே சூப்பர். இந்த சந்தோஷத்தோட நீங்க உங்க வைஃபுக்கு வளையல் போட ரெடியா இருக்கீங்களா? சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாகிலியே. விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு, வெக்கமிட்டு வா வெளியே. அடி நீ எங்கே உங்க தாஜ்மஹாலுக்கு வளையல் போட்டு விட்டதுல எவ்வளவு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா? சைக்கிள் ஓட்டி பழக்கமுண்டா? ஓட்டிருக்கீங்க. ஸோ ஈஸியா வந்து எவ்வளோ ரோஜா பூ எடுத்துட்டு உங்க தாஜ்மஹாலுக்கு கொடுக்க போறீங்க? தெரியல, ஓட்டினாதான் தெரியும். ஓகே பார்க்கலாம். You're ready, நாங்களும் ரெடி. உங்களுக்கான நேரம் starts now. கொடுத்து அவங்களோட தாஜ்மஹால் பார்கவிக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட். சதீஷ் ரெடியா? உங்க தாஜ்மஹால் உங்க பின்னாடி உட்கார வச்சு ரவுண்ட் போறதுக்கு? ஓகே.
எப்படி இருந்தது பார்கவி? ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி போயிருக்கீங்களா சைக்கிள்ல? கூட்டு போயிருக்காங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலாஜி லலிதா வாங்க. எங்களோட ட்ரெடிஷன். உங்க வைஃப்க்கு வளையல் போட்டு விட ரெடியா இருக்கீங்களா? காதல் பிறக்கின்ற பருவம் பருவம் மௌனம் புரிகின்ற தருணம் தருணம் கண்கள் கலக்கின்ற நிமிடம் நிமிடம் கால்கள் தொடர்கின்ற நடனம் நடனம். மனசு மனசு ஏதோ நடக்குது. லலிதா எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகில் பூத்து நீ குலுங்கினாய். வண்ண வண்ண இதழ்களை எல்லாம் எங்கே நீ வாங்கினாய்? 7 6 5 4 3 2 1. எவ்வளவு ரோஜா பூ கொடுத்திருக்கீங்க உங்க வைஃப்க்கு? 5 தான் கொடுத்து. 5 ரோஜா பூ கொடுத்து 5 தடவை ஐ லவ் யூன்னு சொல்லி உங்க வைஃப் ஆசைத்துக்கீங்க. இப்போ நீங்க இந்த பூ உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்களே. ஐ லவ் யூ. ட்ரூ லவ். ஓ தட்ஸ் நைஸ். இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். உங்க வைஃப் வந்து இன்னொரு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? நீங்க அவங்கள வச்சு இப்ப சைக்கிள் ஓட்டணும் ஒரு ரவுண்ட். வருது வருது இளங்காற்று இந்த வசந்த மலரின் இடம் பார்த்து இனிது இனிது அதன் பாட்டு இந்த இதயம் ரசிக்கும் அசை போட்டு சிறகு முளைத்த கிளி போலே மனம் பறக்க நினைக்கும் புவி மேலே. எனக்கு தெரிஞ்சு பைக்ல கூட இவ்வளவு ஜர்க்கு வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சைக்கிள் அதிகமா அளவுக்கு பிரேக் பிடிச்ச ஒரே ஒரு ஆள் நம்ம பாலாஜியா தான் இருக்கும். நான் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா விளையாடிட்டீங்க. 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க இந்த ரவுண்ட்ல. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. தேங்க்யூ. உண்மையிலே சொல்றேங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னும் நல்ல விஷயங்கள் அவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. சொல்வதெல்லாம் உண்மை. அதுல வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. எங்களோட ஜாலியா விளையாட போறாங்க. நம்ம 4வது ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறீங்க. எல்லாரும் கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? 3 பேருக்குமே ஒரே கேம். ரமா அண்ட் கிருஷ்ணன் வாங்க. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாலப்போல் ரெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. ஹஸ்பண்ட் மெட்டு போட்டு விட்டாங்க. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது மேம். சூப்பரா இருந்தது. சந்தோஷப்பட்டீங்களா? இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? யா ஷூர் மேம். ஓகே. இந்த கேம் என்ன தெரியுமா? ஐஸ்கிரீம் கப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா 20 பாயிண்ட்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து சாப்பிடணும், ஒருத்தர் வந்து ஊட்டி விடணும். யார் சாப்பிட போறீங்க, யார் வந்து ஊட்டி விட போறாங்க? அவர் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாரு. அவர் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாரு. நீங்க தான் ஊட்டி விடுவீங்களா? ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா.
ரெண்டு ரெண்டாய் உடைத்தாய் என்னை உடைத்தாய் நண்டு நண்டாய் கடித்தாய் வந்து கடித்தாய் துண்டு துண்டாய் இனித்தாய் எங்கும் இனித்தாய் நீ வந்து கண்ணாடித்தாய் 30 செகண்ட் இருக்கு. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா மீன் குட்டி நெஞ்சுக்குள் கூதிக்குது நீ வந்து வீச வச்சா 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 8 கப்புமே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? 8 கப்பே 10ல விட்டா இன்னொரு கப் கூட சாப்பிட்டுருப்பீங்க. அவ திணிச்சது நீ இந்த மாதிரி. அவங்க திணிச்சது அப்படியா? ஆல்மோஸ்ட் 8 கப்பு சாப்பிட்டு இன்னும் விட்டுருந்தா இன்னொரு கப் கூட சாப்பிட்டுருப்பாங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 160 பாயிண்ட்ஸ். அடுத்தது சதீஷ் குமார் and பார்கவி, வாங்க. தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியதே தங்க நிலா ஒன்று என் மனதை கிள்ளியதே தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். யார் சாப்பிட போறீங்க, யார் வந்து ஊட்டி விட போறாங்க? அவர் சாப்பிடுவாரு, நான் ஊட்டி. நீங்க ஊட்டி விடுவீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் starts now. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா மீன் குட்டி நெஞ்சுக்குள் கூதிக்குது நீ வந்து வீச வச்சா ரெண்டு ரெண்டாய் உடைத்தாய் என்னை உடைத்தாய் நண்டு நண்டாய் கடித்தாய் வந்து கடித்தாய் துண்டு துண்டாய் இனித்தாய் எங்கும் இனித்தாய் நீ வந்து கண்ணாடித்தாய் ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா மீன் குட்டி நெஞ்சுக்குள் கூதிக்குது நீ வந்து வீச வச்சா 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பார்கவி, எவ்வளவு கப்பு? 1, 2, 3, 4, 5, 6, 7. 8வது கப்பு வந்து லைட்டா சாப்பிட்டுருக்கீங்க. சதீஷ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்க வைஃபோட கையால அவங்க ஆசையா ஊட்டி விட நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட்டேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை, அதனால தான் சாப்பிட்டேன். ஓகே, உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 150 பாயிண்ட்ஸ். அடுத்தது பாலாஜி and லலிதா, வாங்க. என்னோட கேம் ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா இப்போ தொண்டை கட்டு இருக்கு, அதனால நீங்க சாப்பிடுங்க. அதுதாங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேடம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா மீன் குட்டி நெஞ்சுக்குள் கூதிக்குது நீ வந்து வீச வச்சா ரெண்டு ரெண்டாய் உடைத்தாய் என்னை உடைத்தாய் நண்டு நண்டாய் கடித்தாய் கடித்தாய் துண்டு துண்டாய் இனித்தாய் எங்கும் இனித்தாய் நீ வந்து கண்ணாடித்தாய். இன்னும் 30 செகண்ட் இருக்கு. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண வச்சா மீன் குட்டி நெஞ்சுக்குள் கூதிக்குது நீ வந்து வீச வச்சா 9, 8, 7, 6, 5, 4,
என்னங்க 1 2 3 4 5 6 7 8வது கப்பு கூட ஊத்தி அவங்க வாயில போட்டு விட்டாங்க. பாலாஜி எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்படி எப்போ சாப்பிட்டது இல்ல மேடம், சாப்பிட்டதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி நான் ஐஸே சாப்பிட மாட்டேன், மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். ஓகே. இது ஆக்சுவலி நிக்க முடியல அவங்களால, அதனால வந்து இது நீங்க எடுத்துட்டீங்க. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 145 பாயிண்ட்ஸ். நாலு ரவுண்டுமே முடிஞ்சிச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பாலாஜி அண்ட் லலிதா உங்களுக்கான ஸ்கோர் 345. கிருஷ்ணகுமார் அண்ட் பாலரமணி உங்களுக்கான ஸ்கோர் 360 பாயிண்ட்ஸ். சதீஷ் குமார் அண்ட் பார்கவி உங்களுக்கான ஸ்கோர் 370. நாலு ரவுண்டுமே முடிஞ்சிச்சு. நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சென்டர் ஸ்டேஜுக்கு வாங்க. என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் இந்த ஆஹா என்ன பொறுத்த ஷோ தான் நடத்திட்டு இருக்கேன். நிறைய பேரோட இந்த கேமை வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவங்களோட நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன்னா வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த அழகான விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணி ரொம்ப அழகா விளையாடினாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யாரோட மனசுலயோ யாரோட முகத்திலயும் ஒரு சோகமும் இல்லைங்க. ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டு ஜாலியா விளையாங்க. பார்கவி எல்லாம் இந்த முகத்துல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? உண்மையிலே பார்கவி சீரியஸா சொல்றேன், எப்பவுமே இப்படியே சிரிச்சுட்டே இருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் ரமா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்கணும், நீங்களும் சிரிச்சுட்டே இருங்க. என்ன ஒரு சின்ன கோவம் இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. இப்போ எங்களோட வின்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? நம்ம ஆஹா என்ன பொறுத்தத்தோட செகண்ட் ரன்னர் அப் பாலாஜி அண்ட் லலிதா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. நம்ம ஆஹா என்ன பொறுத்தத்தோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் கிருஷ்ணகுமார் அண்ட் பாலராமன். உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பில் ஒரு பரிசு. ஆஹா என்ன பொறுத்தத்தோட வினர் நம்ம பொண்ணு பார்கவி அண்ட் சதீஷ். உங்களுக்கு டீம் ஷைன் சார்பில் ஒரு பரிசு. ஓகே, தேங்க் யூ. அடுத்த 3 அழகான ஜோடிங்களோட நான் உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்குவி.